வெல்கம் யூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம டாப் 5 சைனீஸ் மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த 5 மூவிஸ்மே தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கு. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி ஃப்ளையிங் ஸ்வார்ட்ஸ் ஆஃப் டிராகன் கேட். இந்த படத்தோட டைரக்டர் டிசு ஹார்க். இந்த மூவி 2011ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல நம்ம ஜெட்லி தான் ஹீரோ ரோல்ல நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த நாட்டு அரசர் லஞ்சம் வாங்குறத தடுக்கிறதுக்காக கிழக்கு குழு அண்ட் மேற்கு குழுன்னு 2 குழுவை பிரிச்சு வைக்கிறாரு. ஆனா இந்த 2 குரூப்புமே மக்களுக்கு எதிரான நிறைய வன்முறைகளை செஞ்சுட்டு வராங்க. அதோட அந்த லஞ்சத்தை இவனுங்களே வாங்கிட்டு அதுக்கு ஒத்து வரதவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோ அவரோட டீம் உதவியோட கிழக்கு குழுவோட தலைவனை போட்டு தள்ளுறாரு. கூடவே மேற்கு குழுவோட தலைவனை கொல்றதுக்கான முயற்சியிலே இறங்குறாரு. ஆனா அந்த வில்லன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். கடைசியா நம்ம ஹீரோ அந்த வில்லனையும் போட்டு தள்ளாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஒரு சைனீஸ் மூவினாலே ஸ்வாட்ஸை வச்சு ஃபைட் பண்றதா யூசுவல். அதே மாதிரி இந்த படம் முழுக்க அந்த ஸ்வாட்ஸை ஏர்ல பறக்க விட்டு சுத்தி சுத்தி சண்டை போடுறானுங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் தான் சொல்லணும். ஆனா படத்துல சிஜி அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்னா ஆவரேஜா தான் இருந்தது. ஆனா படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. சோ உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு வர்த்தான ஒரு மூவி தான் இது. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி 3 Kingdoms Resurrection of the Dragon. இந்த படத்தோட டைரக்டர் டேனியல் லீ. இந்த மூவி 2008ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை 14th செஞ்சுரி சேர்ந்த ரொமான்ஸ் ஆஃப் தி 3 Kingdomsங்கிற ஒரு நாவலை இன்ஸ்பயர் பண்ணி தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. இந்த படம் ஒரு வார் ஆக்ஷன் டிராமா கேட்டகரியில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சாதாரண லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அவரோட நாட்டுல நடந்துட்டு இருக்கிற சிவில் வார்ல இவனு போய் கலந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வார்ல சந்திச்ச பிரச்சனை எல்லாம் என்னங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. நீங்க ஒரு நார்மலான வார் மூவிஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே இந்த படத்துல நீட்டான சினிமாட்டோகிராஃபி ஒர்க் மூலமா சூப்பராவே படத்தை கொண்டு போயிருக்காரு டைரக்டர். கூடவே படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு உண்டான ரோலை சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி வெஞ்சன்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஜானி டூ. இந்த மூவி 2009ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியில நம்ம ஹீரோவை ஒரு வயசான ஆளா காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட பொண்ணையும் அவங்களோட குடும்பத்தையும் வீடு பூந்து கொஞ்சம் பேர் சுட்டு கொண்டாடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. கடைசியா நம்ம ஹீரோ இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை கொல்லணும்னு முடிவெடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியில நம்ம ஹீரோ சந்திச்ச பிரச்சனை என்ன, இறுதியா அவர் நினைச்ச மாதிரி அவங்களை கண்டுபிடிச்சு கொன்னாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல நம்ம ஹீரோவை ஒரு வயசான கேரக்டர்ல ஸ்கிரீன்ல காமிச்சிருந்தாலும் ஆக்ஷன் சீன்ஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுலயும் கன் ஃபைட் சீன்ஸ்லாம் ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர். சோ ஒரு நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர் கடந்த ஒரு ரிவெஞ்ச் மூவி பார்க்க வெயிட் பண்றீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க மூவி கிங் ஆஃப் பெக்கர்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் கார்டன் சான். இந்த மூவி 1982ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் காமெடி மூவி. படத்துல நம்ம ஸ்டீஃபன் சாவ் தான் ஹீரோ ரோல்ல நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கை தேர்ந்தவரா இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் அவரை இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த குங்ஃபு சாம்பியனாக சொன்னதால இவர் அடுத்ததா நடக்க இருந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாரு. இறுதியா இவர் அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு ஹீரோயினை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஒரு பொண்ணுக்காக பணக்காரனா இருந்து ஒரு பெக்கரா மாதிரி அவர் கஷ்டப்படுற சீன்ஸ்லாம் செம காமெடியா இருந்தது. கூடவே படத்தோட வில்லனை ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் டைரக்டர் காமிச்சிருக்காரு. நீங்க ஒரு காமெடி கலந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவி பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த கிங் ஆஃப் பெக்கர்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க மூவி தி லெஜெண்ட் ஆஃப் லூரன் கோஸ்ட் ஆர்மி. இந்த படத்தோட டைரக்டர் லியூ ஷாண்டி. இந்த மூவி 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருக்காரு. அவர் அவரோட ஆர்கியாலஜிஸ்ட் டீம் கூட சேர்ந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுல புதைஞ்சு போனதா சொல்ல போற ஒரு சிட்டியை தேடிட்டு இருக்காரு. இவருக்கு அந்த லூலன் சிட்டியை சேர்ந்த ஒரு மிஸ்டீரியஸான மிரர் ஒன்று கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சிட்டியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதனால அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் என்னங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்னா அது படத்தோட விசுவல்ஸ் தான். அவ்வளவு கலர்ஃபுல்லா ரொம்பவே அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. கூடவே படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா பண்ணிருந்தாங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி தான் இந்த லெஜெண்ட் ஆஃப் லூலன் கோஸ்ட் ஆர்மி. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த கேட்டகரியில் நாங்க வீடியோ போட நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.